தமிழ்நாட்டுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் சம்பந்தப்பட்டது இல்ல. நாளைக்கு ஒரு பேச்சு கேட்கிறேன். சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு எதுக்கும் இங்க தமிழ்நாடு அரசை கட்டுப்படுத்தாது அப்படின்னு சட்டமன்றத்துல ஒரு வரைவு தீர்மானம் நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்பி கவர்னர் வந்து அது திருப்பி அனுப்பிச்சு மறுபடியும் திருப்பி அனுப்பிச்சாங்கன்னா அது சட்டமாயிடுமா? அதாவதுங்க, தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி அவங்களுக்கு 5 வருஷம், ராஜ்யசபா எம்பிக்கு 6 வருஷம், 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் நடத்தணும். சட்டசபை வந்து பாத்தீங்கன்னா 6 மாதத்துக்கு இடையில்லாம திரும்ப கூடணும். இதுக்கெல்லாம் சட்டம் வகுத்த சட்ட மாமேதை அம்பேத்கர் மற்ற அன்னைக்கு இருக்கிறவங்களாம் வந்து இந்த கவர்னர் வந்து இதுக்கு மேல உரிய காலத்துல ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள் அப்படின்னு ஒரு வார்த்தையோடு நிறுத்திட்டாங்க இல்லையா? அதுக்கு காலக்கெடு போட்டிருக்கலாமே. இந்த மாதிரி எல்லாம் பிற்காலத்துல வரும். இந்த மாதிரி வர்றதுல அதுக்கு ஒரு லூப் ஹோல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் ஆஸ் ஏர்லி ஆஸ் பாசிபிள் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்திருக்கிறாங்க ஒழிய நிச்சயமா இது திருத்தப்பட வேண்டிய தீர்ப்பு ரொம்ப இது இவங்களுக்கு நான் ஒரு பேச்சு கேட்கிறேன் சார். எனக்கு ஒரு பட்டா வேணும் அப்படின்னு போய் நான் அரசாங்கத்திட்ட முறையிடுறேன். பட்டா எனக்கு கிடைக்கல. நானும் பல எல்லா தாசில்தாரு, ஆர்டிஓ, டிஆர்ஓ, கலெக்டர் பார்த்துட்டு கடைசியா நான் நீதிமன்றத்துக்கு போனேன்னா நீதிமன்றம் என் பக்கம் இருக்கிற நியாயத்தை எல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்லணும்னா, உரிய டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு என்ன பண்ணலாம்னா, இவரோட இது எல்லாம் சரியா இருக்குது, இதை நீங்க பரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இதோ இவ்வளவு நாள் தாமதமானதுனால இந்த பட்டாவை நானே கொடுக்குறேன் அப்படின்னு நீதிமன்றம் கொடுக்க முடியாதுங்க. அது அவங்க வேலை இல்லை. அதுதான் நம்ம நாட்டுல 3 தனி அமைப்புகள் இருக்குது. நீதிமன்றம் வந்து இதுல ஓவர் ரியாக்ட் பண்ணிருக்குது. அது நிச்சயமா கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சில வந்து அதை குவாஷ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லைங்க.